இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ தான். ஞானஸ்தானம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வீடியோட கண்டினியூ தான். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு கரெக்டாக ரீச் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறத வந்து என்னால் எடுக்க முடியலை. நாங்கள் எனக்கு கரெக்டாக அப்போ தான் போய் சேர்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே வேற ஒரு ஞானஸ்தானம் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் வெளியே வச்சு தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு கேபி மாதிரி இருந்தது. அந்த கேபியில் நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லா சொந்தக்காரங்களையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் எல்லா சொந்தக்காரங்களுமே வந்திருந்தாங்க. ஓரளவு வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் பிந்தி வந்துட்டு இருந்தாங்க. கழுகுமலை லூர்தன்னை கோயிலில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொன்னாங்க. 100 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பழைய கோயில்னாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிறகு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய எல்லா ரிலேட்டிவ்ஸுமே இருந்தாங்க. எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அப்புறம் வீட்லேயும் எடுத்தோம். ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சமாக இதில் எடுத்தது மட்டும் எடுத்தோம். நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான் பசங்களுக்கு லீவுங்கிறதுனால அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க வந்து வேலை இருக்கிறதுனால திருப்பூரில் இருந்திருந்தாங்க. அதனால் அவங்க வந்து திருப்பூர்லேருந்து டேரெக்டாக கழுகுமலைக்கு வந்திருந்தாங்க. அப்படி 2 பேருமே ஜாயின் பண்ணி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நல்லா சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு பொருணை கண்காட்சி போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வர வழியில் நாங்கள் அதை பார்த்தோம். நல்லா பெருசாக இருக்குது. நல்லா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொன்னோடனே போய் பார்க்கலான்னு போய் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் போகிற வழியில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கான போனோம். அந்த இடத்த ரீச் பண்ணோம். பயங்கர க்ரௌடு. சத்தியமாக அதை போய் பார்க்க முடியாது. எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவ்வளோக்குள்ளே வண்டி டிராஃபிக் எல்லாமே இருந்தது. அதனால் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம்.